ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல தெரியுது. பாதக சனி விலகிருச்சுரா அப்படின்னு சொல்லி. பாதக சனி இன்னும் விலகலைங்க. பாதக சனி 2ஆம் இடத்துல தான் இந்த ஆண்டு ஃபுல்லாக இருக்கிறாரு. பாதகத்தில் தான். அப்போ எப்போங்க பயிற்சி ஆகிறாரு? ஊடகத்தில் பூரா எல்லாருமே சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சனி இப்போ பயிற்சி ஆகலை என்று சொல்கிறீங்க என்று ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்க சனி ஒன்றும் செய்யாது. பாதக சனி நல்லது தான் பண்ணும். அதே இது சனி பயிற்சி எப்பொழுது நடக்குங்க 2026ஆம் ஆண்டு நடக்குதுங்க. என்னங்க எல்லோரும் ஒரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஒரு புது விதமாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அதுக்கு சான்றிதழ் நான் கொடுக்குறேங்க. 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் 22 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. காலை 8:26 அப்போ தாங்க சனி பயிற்சி ஆகிறார். சரி, இதை எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? ஊடகம் மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. எந்த பயிற்சி ஆனாலும், குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு பயிற்சியோ எந்த பயிற்சி ஆனாலும் ஊடகம் மூலியமாக பேப்பர் மூலியமாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, இவர் சொன்னது கரெக்டாக இருக்குங்க, சனி இன்னும் பயிற்சி ஆகலை அப்படிங்கிறத. சரி, 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்ற பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு 2ல் சனி இருப்பது நல்ல யோகம்தாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைங்க. ராசியை குரு பார்ப்பது நல்ல யோகம்தாங்க. சரிங்க, குரு 6ஆம் இடத்துக்கு போய்ட்டா என்னங்க செய்யும்? 6ஆம் இடத்துக்கு போய்ட்டால் நன்மை செய்யுங்க. 2ஆம் இடத்தை சனியை பார்ப்பாருங்க குரு. அவ்வளோ பொருளாதார வரவுகள் ஏற்படும்ல. வேலை தேடுவவருக்கு நல்ல வேலை கிடைக்கும்ல. இல்லை வேலையில் இருப்பவருக்கு வேலை மாற்றங்களை உண்டாக்கும்ல. அதனால் பயப்பட தேவையில்லைங்க. என்ன 2ஆம் இடத்துல சனி வந்துட்டார், ஒன்று ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறத பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு இந்த திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை மகர ராசிக்கு ஏற்படுத்துங்க. சரி, கல்யாணம் முடிஞ்சவருக்கு கணவன் மனைவிகள் ஒற்றுமை கிடைக்குங்க இந்த ஆண்டு. பயப்பட தேவையில்லைங்க. கணவன் மனைவி உறவுகளை நல்ல ஒற்றுமை, நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுங்க. அதுக்கு இந்த குரு பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நல்லது தாங்க செய்யும். பயப்பட தேவையில்லைங்க. என்ன வாக்குச்சனி போக்கு கெடுக்கும் அப்படின்ற மாதிரி பாதகச்சனியாக இருப்பது கொஞ்சம் சற்று நிதானமாக பேச வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டுங்க. அது ஒன்று தாங்க. நிதானம் செயல்பட்டால் எல்லாமே நன்மைகளாக அமையுங்க. உங்களுக்கு மகராசி நேயர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் அல்லது வெளியூர் சென்றோ வெளிநாடு சென்றோ படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துங்க. வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்கு நல்ல இடமாற்றமும் நல்ல சம்பள உயர்வும் கிடைக்குங்க. வெளிநாடுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிருக்கவங்க வேலைக்கு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் போய் உட்காந்துருவாங்க. நல்ல வேலையில் போய் உட்காந்துருவாங்க. சரி, ஏற்கனவே அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுங்க. நல்ல மதிப்பு மரியாதை மட்டுமில்ல, சம்பள உயர்வு கூட இடமாற்றத்தை ஏற்படுத்துங்க. வேலை பார்க்கும் பெண்களுக்கும் அந்த மாதிரி நல்ல ஐடி சாஃப்ட்வேர் லைன் பூராமே நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அரசு வேலையில் உள்ள மகராசினியர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும். அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல பதவி உயர்வை கொடுக்கும், சம்பள உயர்வை கொடுக்கும். இந்த ஆண்டு அமையுங்க. அதே மாதிரி 3ல் ராகு இருப்பதும் 9ல் கேது இருப்பது குரு பார்வை இல்லாதனால கொஞ்சம் தந்தைக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் ஏற்படக்கூடியதையும், 3ல் ராகு இருப்பது உங்களுக்கு கீழே இளைய சகோதரர்கள் தான், அவர்களால் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துங்க. அது ஒன்று தாங்க செய்யும், வேறு எதுவுமே செய்யாது. பயப்பட தேவையில்லைங்க. அதே மாதிரி 3ல் ராகு இருப்பது ரசாயனத்துறை சார்ந்தது அல்லது மெடிக்கல் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்லா இருக்குங்க. 2ல் சனி இருப்பது இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்குங்க. புதிய தொழில் தொடங்குவவர்கள் இந்த ஆண்டு தொடங்கலாங்க. புதிய தொழில் தொடங்குறது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்குங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல துறையை ஆரம்பித்து உங்களுக்கு ஏற்றாது போல் எந்த ஜாதக ரீதியாக ஏற்றாது போல் எந்த துறையை ஆரம்பித்து எந்த துறையில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அதற்கேற்றவர் போல் நீங்கள் மாற்றி அமைப்பதும் அல்லது புதிய தொழிலை தொடங்குவதும் வெகு முன்னேற்றமாக இருக்குங்க. சரி, ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தும். கணவனால் நன்மைகள், மனைவியால் நன்மைகள் ஏற்படுத்துங்க. அதில் பயப்பட தேவையில்லைங்க. சரி, சொந்த பந்த உறவுகள் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது சொந்த உறவுகள் மூலியம் நன்மைகளை ஏற்படுத்துங்க. அதாவது தந்தை வழி மூலம் சொந்த உறவுகள், அந்த உறவுகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் அவர்களால் நன்மைகளையும் ஏற்படும். சரி, 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். மனைவி வழியில் நல்ல நன்மையை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் நல்ல வரவுகளை உண்டாக்கும். ராசியை பார்ப்பது சக ஊழியர்களையும் வெளி பழக்க வழக்கங்களையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு ஒத்துழைத்து அனுசரித்து செல்லக்கூடிய நண்பர்களாக அமைவாருங்க. அதே இது இந்த ஆண்டு
சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை காளியம்மன் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.